ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர்வனம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் எல்லோரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோங்க. ஸோ இனிமேல் நம்மளோட வீடியோவில் எந்த ஒரு நெகட்டிவ் கமெண்ட்டும் இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சுன்ற எதையுமே நான் கண்டிப்பாக ஷேர் பண்ண மாட்டேன். யோசித்து பார்த்தா அவங்களுக்கு வேண்டியது இதுதானே அப்படின்னு சொல்லிட்டு ரியலைஸ் பண்ண வச்சுட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். நான் வந்து ஃபீல் பண்ணி ஒரு கமெண்ட்டு போட்டதுக்கு கீழே எனக்கு இவ்வளோ ரிப்ளை கொடுத்ததுக்கு, அந்த கமெண்ட்டெல்லாம் படித்ததுக்கப்புறமும் நான் பூஸ்ட் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் நான் வந்து என்ன சொல்கிறது, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லாமல் ஆகிடுவேன். ஸோ அதனால் எனக்கு பயங்கர ஹாப்பி. மனசார தான் இந்த வாய்ஸ் ஓவர் நான் கொடுத்துட்ருக்கேன். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து மனசு கஷ்டப்பட்டு தான் ஃபஸ்ட்டு பேசி வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். பட் அதுக்கப்புறம் அந்த வீடியோவோட கமெண்ட் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அப்லோட் பண்ண வீடியோவை டெலீட் பண்ணிவிட்டு திரும்பி இந்த வீடியோவுக்கு கீழே சரி ஓகே நம்ம நல்லா சூப்பராக பேசி வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி இந்த வீடியோவுக்கு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்க வந்துட்டாங்க. ஸோ எனிவே போனது போகட்டும், இனிமேல் வர்றது நல்லபடியாக இருக்கட்டும். இனிமேல் யார் எந்த கமெண்ட் பண்ணாலும் சரி நெகட்டிவாக அதை எடுத்துக்கவே மாட்டேன். கண்டிப்பாக அந்த கமெண்ட்டை டெலீட்டும் பண்ண மாட்டேன். அவங்களோட எண்ணம் அப்படியே இருக்கட்டுமே, பார்க்குறவங்களுக்கு தெரியட்டும் அவங்களோட புத்தி எவ்வளோ வக்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இனிமேல் நெகட்டிவ் கமெண்ட்டை டெலீட் கூட பண்ண மாட்டேங்க. நீங்களும் பாருங்கள் அவங்களோட எண்ணங்கள் எப்படி இருக்குது, நம்மளை சுற்றி எவ்வளோ கேவலமான மனிதர்கள்லாம் வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு கடந்து வந்துடுவோம் நம்ம. அவங்களுக்கு யாரும் ரிப்ளைவும் பண்ண வேண்டாம். ஓகே, இனிமேல் அந்த நெகட்டிவிட்டியை பற்றி நம்ம எதுவுமே பேச வேண்டாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் 1 வீக்காக நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். சத்தியமாக நான் பிளான் பண்ணியிருந்தா கூட அப்படி அமையாது. பிளானே பண்ணலை. ஏன்னா தீபாவளிக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடியிலேருந்து தான் ரெகுலராக விலாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். நான் வந்து கரெக்டாக அன்னன்னைக்கு எடிட் பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் அது என்னமோ தெரில, கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்ததுனால டயர்டாகிட்டேன். அப்புறம் அப்படியே விட்டுட்டேன். ஸோ அதனால தான் வந்து கரெக்டாக ஒரு வாரமாக தொடர்ந்து லாங் வீடியோஸ் வர மாதிரி இருக்குது. அதுக்காகவும் ஒரு சிலர் ஒன்று ஒன்று சொன்னாங்க, டெய்லி ஏன் லாங் வீடியோ போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஓகே, அவங்களுக்கு அதை பார்க்க பிடிக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். ஸோ அதனால் அப்புறம் நான் பெண்டிங் வச்சுட்டே இருந்தேன். அப்படின்னா கரண்ட்டாக வீடியோஸ் போட முடியாது அப்படின்றதுனால தான் நான் வந்து உடனே அப்லோட் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் எனக்கு ரொம்ப ஹாப்பி தான் வச்சுக்கோங்களேன். நிறைய வந்து நீங்கள் எல்லோரும் என் வீடியோ பார்த்து எவ்வளோ மோட்டிவேட் ஆகிறீங்களோ, உங்கள் கமெண்ட்டை பார்த்து நான் அவ்வளோ மோட்டிவேட் ஆகிறேங்க உண்மையாக சொல்லணும் அப்படின்னா. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எனக்காக அந்த ஒரு நிமிஷம் எடுத்துக்கிட்டு கீழே கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 பெரிய நன்றி. கொஞ்சம் டவுன் ஆகிட்டேன் அப்படின்னா உடனே ஹஸ்பண்ட் ஏதாவது ஒரு கமெண்ட்டை பார்த்துட்டு சொல்லுவாங்க, ஓ இப்படி கமெண்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அப்படியே எனக்கு கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாகிடும். ஸோ அதனால் பயங்கர சந்தோஷம் அந்த கமெண்ட்டெல்லாம் பார்க்கும்போது. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. அப்புறம் நம்மளோட சேனல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 25K வந்து ரீச் ஆகிட்டோம். அதுவுமே அதை பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு தெரியுமா. எத்தனை நாள் வந்து சேனல் வந்து இதுவாகலைன்னு வருத்தப்பட்டனோ, இப்போ வந்து ஒவ்வொரு நாளும் வந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அக்கா புதுசாக உங்கள் சேனல் பார்க்குறேன், இன்றைக்கி தான் உங்கள் வீடியோ பார்க்க ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லி வரும்போதெல்லாம் பயங்கர ஹாப்பி. நிறைய பேர் வந்து நீங்கள் டிரைவிங் கற்றுக்கிட்டதை பார்த்து நான் டிரைவிங் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இவ்வளோ சந்தோஷம் இருக்கும்போது நம்ம சந்தோஷத்தை மட்டும் அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேங்க. இந்த வீடியோ எடுத்த அன்றைக்கி தான் ஆக்சுவலாக வந்து எனக்கு ரொம்ப வந்து உடம்பு முடியலை. ஆக்சுவலாக லட்டு வந்து போட்டுட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே என்னமோ தெரில, அவ்வளோ ஒரு டவுன். எனக்கு அது எப்படின்னு சொல்ல தெரியல. இன்றைக்கி வரைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, பீரியட்ஸ் டைமில் வந்து நான் வந்து ரொம்ப டவுனாக இருப்பேன் அப்படி இப்படின்ட்டு. நான் அந்த மாதிரிலாம் எப்பயுமே நான் ரியலைஸ் பண்ணது கிடையாது. இதனால் டவுனாக இருக்கேனா, ஹெல்த்தில் ஏதாவது பிரச்சனைன்றதுனால டவுனாக இருக்கேனான்னு சொல்லிட்டு மேபி இனிமேல் கொஞ்சம் ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தான் அதை பற்றின புரிதல் வந்திருக்கு. நம்ம இந்த மாதிரி இன்சிடெண்ட்லாம் நடக்கும்போது டவுன் ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் எனக்கு அன்றைக்கி ஏன்னு தெரியல, நல்லா ஸ்கூலுக்குலாம் போயிட்டு வந்துட்டு அன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து டீச்சர்ஸ்க்கு மட்டும் மீட்டிங் தான் இருந்துச்சு. ஐஎஸ்யூவில் வந்து இங்கே வந்து இருக்கிற இல்லினாய்ஸ் ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் வந்து எங்களுக்கு டீச்சர்ஸ்க்கு வந்து ஒரு ட்ரைனிங் இருந்துச்சு. அந்த ட்ரைனிங்லாம் அட்டன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டு தான் நான் வந்து லட்டு செய்ய ஆரம்பித்தேன். பயங்கர ஹாப்பியாக தான் செய்ய ஆரம்பித்தேன். ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் வேலை செய்யலை. காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் போட்டுட்டு போயிட்டு அப்படி தான் போனேன். ஆனால் என்னன்னு தெரில, வந்தோன்னே அவ்வளோ டவுன் ஆகிட்டு அப்படியே உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் செஞ்சு வச்சுட்டு லட்டு வந்து அப்புறமா பிடிச்சிக்கிறேன், நாளைக்கு பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு படுத்துட்டேன். அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. ஏன் அவ்வளோ டயர்ட்னஸ் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு தெரில. டயர்டுன்னு சொல்லும்போது இன்னொன்று சொல்கிறேன். நான் லாஸ்ட் வீக் சண்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா சஷ்டி விரதத்தோட 2வது நாள் வந்து அப்போ வந்து நான் காலையில் தூங்கிட்டேன். நல்லா தூங்கிட்டேன்னா ரொம்ப நல்லா தூங்கிட்டேன். மணி வந்து 9:30, எந்திரிக்கவே இல்லை. அப்புறமா தான் நான் பொறுமையாக எழுந்திரிச்சிட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சிட்டு போயிட்டு நான் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்தேன். கீழே வந்துட்டு இவங்கள்ட்ட கேட்டேன், நான் வந்து ஏன்ப்பா எழுப்பி விடலை அப்படின்னு சொல்லி கேட்டேன். நீ எப்படி நானும் எழுந்திரிச்சா எல்லா வேலையும் செய்ய தான் போகிற, நீ வந்து தூங்குறதே ரொம்ப ரேர், நீ தூங்கு அப்படின்ட்டாங்க. அதனால் வந்து
நான் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எவ்வளோ யோசிக்கிறீங்களோ வீட்டில் இருக்க அவங்களும் வந்து யோசிக்கிறாங்கன்றதுக்காக தான் இதை சொல்ல வந்தேன். நிறைய பேர் வந்து அக்கா ரெஸ்ட் எடுத்துக்கங்க, உடம்ப பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்காக தான் இதை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். கண்டிப்பாக நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தாங்க இருக்கேன். நான் வீக் டேஸில் ரெஸ்ட் எடுக்கல அப்படின்னாலும் வீக்கெண்டில் கண்டிப்பாக நான் ரெஸ்ட் எடுத்துருவேன். வீக்கெண்டில் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் எந்திரிக்கிறது வந்து 8 மணி தான் வச்சுக்கோங்களேன். அதனால் வந்து ஓகே தான், அது அந்த ரெஸ்ட்டு போதும். ரொம்ப நம்ம வந்து தூங்கினாலும் வந்து சோம்பேறி ஆகிடுவோம். அதனால் அது வேண்டாம். ஏன்னா நான் மதியானம் தூங்குற பழக்கத்தை வந்து இப்போ ரீசெண்டாக தான் குறைச்சிருக்கேன். ஸோ அதனால் ரீசெண்டானா லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல்லேருந்து வருவேன். வந்தவுடனே ரொம்ப பசிக்கும், ஏதாவது சாப்பிட்ருவேன். சாப்பிட்டுட்டு மேலே போயிட்டு என் சின்ன பையனை தூங்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு நானும் அவன் கூட சேர்ந்து தூங்கிடுவேன். அப்புறம் ஒரு 6 மணிக்கு தான் எழுந்திரிச்சு வருவேன். அப்புறம் மணி 11 மணிக்கு போய் படுக்க போவேன். தூக்கமே வராது. ஸோ அந்த ரொட்டீனை வந்து பிரேக் பண்ணதே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சம்மர்லேருந்து தான். மே மாதத்துலேருந்து மதியானம் நான் வந்து தூங்கவே இல்லை. ஸோ அதை வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டேன். ஃப்ரெண்டோட அம்மா ஒருத்தவங்க இங்கே வந்திருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, மதியானத்தில் மட்டும் தூங்காதம்மா, நீ நைட்டில் தூங்கு அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு வந்து எனக்கு அந்த அட்வைஸ் கொடுக்கணுன்ற அவசியமே இல்லை. இவ எப்படி போனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிருக்கலாம். பட் அவங்க வந்து என் ஹெல்த் மேலே வந்து யோசித்து, நீ இவ்வளோ வேலை செய்கிற, நீ நிறைய வேலை செய்கிற எனக்கு தெரியுது, ஆனால் நீ வந்து மதியானத்தில் மட்டும் தூங்காத, நைட்டு போய் சீக்கிரம் படுத்துரு அப்படின்னாங்க. அப்போ தான் வந்து மண்டைக்கு வந்து என்ன சொல்கிறது, ஞான உதயம் வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் அதுலேருந்து மத்தியானம் தூங்குறத கம்ப்ளீட்டாகவே அவாய்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மே மாதத்துக்கு அப்புறம் 2 நாள் தூங்கியிருக்கேன் வேலைக்கு போனதுக்கப்புறம். ஏன்னா ஒரு நாள் ரொம்ப முடியல, நம்ம சிக்கானப்போ வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அப்போது ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு அப்படியே வந்து போய் படுத்துட்டேன் மாத்திரை போட்டுட்டு. ஸோ அந்த மாதிரி தூங்கியிருக்கேனே தவிர ரெகுலராக தூங்குற பழக்கத்தை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டேன். ஆனால் நைட் வந்து சீக்கிரம் போய் தூங்கிடுவேன். வீடியோ போடுறதுனால கொஞ்சம் லேட் ஆகும். சம்டைம்ஸ் வீடியோ எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஷெட்யூல் போட்டுட்டு கூட போய் தூங்கிடுவேன். ஸோ அதனால் ஆனால் வீக்கெண்டில் கண்டிப்பாக தூங்கி வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிறேங்க. ஸோ அதனால் யாரும் எதுவும் ஃபீல் பண்ண வேண்டாம். இந்த லட்டு வீடியோ வந்து நான் ஏற்கனவே வந்து நான் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன்றதுனால நான் ரெசிபி எதுவும் ஷேர் பண்ணல. பட் இந்த வீடியோவுக்கு கீழே வேணால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். யாருக்காவது லட்டு ரெசிபி வேணும்னா போய் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் உங்களோட மிக்சர் ட்ரை பண்ணேன், லட்டு ட்ரை பண்ணேன், அதிரசம் ட்ரை பண்ணலாம், நிறைய பேர் வீடியோஸ் போட்டிருந்தீங்க. கமெண்ட் போட்டிருந்தீங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ் அவங்க எல்லாருக்குமே. ஸோ மேபி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோன்னு சொல்லும்போது ஞாபகம் வருது, ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, மலர் கொஞ்சம் ஸ்லோவாக பேசுங்க, ஸோ தமிழ் வந்து மதர் டங்காக இல்லாதவங்க கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கமெண்ட்டை பார்த்தனைக்கு நான் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன் தெரியுமா? ஏன்னா என்ன சொல்கிறது, அவங்க வந்து என் வீடியோவை பார்த்துட்டு பிடிச்சிருக்கு, கொஞ்சம் ஸ்லோவாக மட்டும் பேசுங்க, ஸோ நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன்னு சொல்லும்போது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? வேறு லாங்குவேஜில் இருக்கவங்க நம்மளோட சேனல் பார்த்துட்டு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஹாப்பி. அது ஃப்ளோவில் வந்துடுது சமயத்தில் ஃபாஸ்ட்டாக எனக்கு வந்து ஸ்லோவாக பேசினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியல. நான் வேணால் ட்ரை பண்ணுறேன், கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன், கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ லட்டு பொறுத்த வரைக்கும் டிப்ஸ் மட்டும் நான் கொடுத்துட்றேன். ஒரே ஒரு விஷயம் தாங்க, இந்த மாதிரி தட்டி போடுறீங்க இல்லையா, அப்போ வந்து ஆயில் வந்து நல்லா சூடாக இருக்கணும். போட்டுட்டு அதாவது முறுமுறுன்னு போகிற ஸ்டேஜுக்கு முன்னாடியே எடுத்துடணும். அப்போ தான் வந்து லட்டு வந்து ரொம்ப சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். இன்னொன்று, முறுமுறுன்னு போகிற ஸ்டேஜில் எடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, லட்டு பிடிக்கும்போது ஹார்டாக இருக்கும். ஒரு நாள் கழித்து சாப்பிடும்போது வந்து இதுவாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் முன்னாடி எடுத்துட்டிங்க அப்படின்னா ஜீரா கொதிக்க ஊற்றும் போது மாவு கண்டிப்பாக வெந்துடும். அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்ல மாவு வேகாதோ அப்படின்ட்டு. அந்த ஸ்டேஜில் எடுத்திங்க அப்படின்னா 1 மாதம் ஆனாலும் உங்களோட லட்டு வந்து சாஃப்டாக மோத்தி லட்டு மாதிரியே இருக்கும். டேஸ்ட்டு தான் வந்து மாறுபடுமே தவிர மோத்தி லட்டுக்கும் இதுக்கும், ஆனால் வந்து டெக்ஸ்சர் வந்து அப்படியே சூப்பராக அப்படியே இருக்குங்க. ஸோ அதனால் வந்து ஒரு ஸ்டேஜ் முன்னாடி எடுத்துட்டிங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும். அதை நான் அந்த வீடியோலையுமே ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் பாத்திரம்லாம் எங்கே வாங்குவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. என்னோடய பெரிய பாத்திரங்கள் எல்லாமே இங்கே வாங்கினது தாங்க. இந்த கடாயி, இந்த வந்து லட்டு கலக்கி வச்சுட்டு போடுற பாத்திரம் எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே வாங்கினது தான். இதோட லிங்க்கெல்லாம் வந்து நிஜமாக வந்து 10 வருஷம் ஆகுதா. ஸோ வந்து அதெல்லாம் வாங்கி லிங்க்கு எதில் இருக்குது என்னன்னு தெரியல. தேடி எடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா உள்ளே போய்ட்டு கஷ்டப்பட்டு தேடி எடுப்பேன். கரெக்டாக அது நாட் அவைலபிள்னு வரும், நாட் ஃபவுண்டுன்னு வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஐயோ லிங்க்கை கொடுக்க முடியலையே, அதுக்காக இவ்வளோ நேரம் டைம் வேறு ஸ்பெண்ட் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏதாவது லிங்க் இருந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக அந்த வீடியோவில் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போதே சொல்லிடுறேன், இதோட லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்றைக்கி நான் போட்டிருக்க ட்ரெஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜனாசியா பிராண்டு லாஸ்ட் இயர் வாங்கினது. இது வந்து லாஸ்ட் இயர் தீபாவளிக்கு வந்து ஜனாசியா பிராண்டில் ஆஃபர் போட்டிருந்தாங்க, நல்ல ஆஃபரே போட்டிருந்தாங்க. அப்படின்னா இப்போ நான் போட்டிருக்க அந்த ட்ரெஸ் வந்து 300 ரூபாய்க்கு வாங்கினது, இந்தியாவில் வாங்கினது. அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப நல்லா 50% ஆஃபர்லாம் சூப்பராக போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இது கண்டிப்பாக யாராவது கேட்பீங்க, இந்த ட்ரெஸ் எங்கே வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் ஷேர் பண்ணேன். இந்த ட்ரெஸ்
வந்து எனக்கு ஒரு மாதிரி அந்த கட்டு வந்து ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ஒரு ஆங்கிள் இது லெகின் போட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். நான் அப்படி தான் போட்டிருக்கேன். மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா சிந்தட்டிக் மெட்டீரியல் இருக்கு இல்லையா, உள்ளே வந்து லைனிங் இருக்கும், கைக்கு மட்டும் லைனிங் இல்லை. ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த மிடில் வர பெல்ட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்தப்போலாம் கபிலன் வந்து கொஞ்சம் சிக்காகிட்டு இருந்தான். அதாவது கொஞ்சம் சிக்காகி ரெக்கவரி ஆகிற ஸ்டேஜில் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் அவனையும் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா எனக்கு நைட் டின்னருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இட்லி செய்யலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ எடுத்தப்பெல்லாம் வெதர் நல்லா இருந்துச்சு அப்படின்றதுனால ஒரு வாக்கிங் வந்து அப்படியே போயிட்டு வந்தேன். வாக்கிங் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அப்படியே இட்லி ஊற்றுனேன். ஆனால் எல்லாமே நல்லா தாங்க போயிட்டு இருந்துச்சு. வாக்கிங்கும் ரொம்பலாம் போகலை, நம்ம தெருவில் வந்து ஒரு 2 ரவுண்ட் நடந்துட்டு வந்தேன், ரொம்பலாம் நான் எங்கேயும் போகல. ஸோ அப்படியே வந்துட்டு என்ன ஆச்சுன்னே தெரில, எந்துவாக இருந்துட்டு திடீர்னு ரொம்ப டவுன் ஆயிடுவோம் தெரியுமா, அந்த மாதிரி தான் ஆச்சு அன்றைக்கி. அது யோசிச்சு பார்த்தேன், ஆனால் எனக்கு தெரியல வீடியோ எடுக்கும்போது இதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அன்னைக்கு டே இதானே நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டின்னருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இட்லி தான் வந்து செஞ்சுருந்தேன். இந்த ஷார்ட்ஸ் ரிலீஸ் ஆகும்போதே நான் சொல்லியிருப்பேன் இட்லி தக்காளி தொக்கை வச்சு ஓட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட்லி தக்காளி தொக்கு தான் எங்களோட டின்னர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.